டெவலப் பண்ண விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே விடணுமா? அவருக்கு தெரியும் காவேரி, அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவார். இப்ப இவ்வளவு நாள் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். தாத்தா இஸ் ஓகே. நீங்க பாஸா தான் இருக்கு வரலாம், அது நல்லா இருக்கும். ஆனா மேல இருந்தனால உங்களுக்கு வரவே கூடாது, நான் வரவும் விட மாட்டேன். காவேரி, உங்களுக்கு அந்த டென்ஷனோ கவலையோ வேண்டாம். பண்ணுவீங்களா? வேலைக்கு போக போறீங்களா? ஹலோ, ஆல்ரெடி நான் ஒரு அது போதும். அது உங்க அம்மாவோட பிசினஸ்மா. சோ உங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லாம ஃப்ரீயா இருங்க. எனக்காக நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். ஏய், என்ன என்னாச்சு? லவ் லவ் மகா முட்டம். ஆர்டர் பண்ணிருந்தா சொல்ல மாட்டீங்களா? அப்போ நான் சொல்லாததை நீ செய்யறல, அதே மாதிரிதான் நானும். சாப்பாடு வேணுமா இல்ல சமைக்கட்டுமான்னு கேட்டா சமைப்பாங்க. இங்க பாரு, இனிமே உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். இவ்ளோ நாள் வரைக்கும் வாங்கன்னு சொன்னது உங்களுக்கு உயிரை எடுக்கிற மாதிரி இருக்கா? அடேங்கப்பா, இப்ப நான் அந்த சாப்பாடு விஷயத்தை பத்தி எப்படியும் நீ ஆரம்பிச்சிடுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்குதான் காலையில இருந்து நீ என்கிட்ட பேச்சு கொடுக்க. ஓஹோ, அப்ப என்ன கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு இவ்ளோ தூரம் என்ன கவனிச்சா எப்படி நம்புறது? காவேரிக்கும் உங்களுக்கும் பக்காவா பிளான் பண்ணி சொல்ற போய் தானே? ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுக்குதான் டைம் இருக்குல்ல. எதை சொன்னாலும் இப்படி ஒரு மூஞ்ச எங்க இருந்து தான் கொண்டு வருவீங்களோ எனக்கு தெரியல. பச்சை புள்ள மாதிரி. அத்தைதான். சொல்ல பாத்து ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரிங்க அத்தை. வேணும்னா என்கிட்ட சொல்லு. இந்த வயத்தை தூக்கிட்டு லொங்கு லொங்குன்னு போவியா? என்னடி இருக்க? வீட்டுக்கு சாப்பிட வர வழியில கடையில ஏறி ஸ்வீட் வாங்கணும். அவ்வளவு புருஷன் ஆனதெல்லாம் அப்புறம்தான். நான் கேட்கதான் செய்வேன். உடனே வேலையை விட்டுட்டு கிளம்பிடுறது. எங்க அம்மா என்ன மருந்தா கேட்டுச்சு? ஸ்வீட் தானே. ஆஹா, இஸ்கே போயிடு குமாரா. மாமா எங்க போற? அம்மா ஏண்டி இந்த தாங்குது? ஏதோ பிரசிடென்ட்டே வீட்ல வந்து தங்கி இருக்கிற